ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, இந்த கிரகணத்தினால பாதிப்புகள் வருமா, இந்த கிரகணத்தின் போது மக்கள் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இன்னும் கர்ப்பிணிகளாக இருக்கும்போது நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வரக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு முழு சந்திர கிரகணம். வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதிய நேரத்தில் தான் இந்த கிரகணம் தொடங்குது. 3:20க்கு தொடங்கி மாலை 6:47க்கு இந்த கிரகணம் முடிவடையும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:20க்கு, மாலை 6:20க்கு இந்த கிரகணம் ரொம்பவே பீக் ஸ்டேஜில் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான டைமிங் அதுதான். இந்த கிரகணம் நமக்கு இந்தியாவில் 100% தெரியும். இந்திய மக்களால் இந்த கிரகணத்தை நல்லாவே பார்க்க முடியும். எந்தெந்த இடங்களில் இந்த கிரகணம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், ஆஸ்திரேலியா, ரஷ்யா, நியூசிலாந்து, நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா இந்த இடங்களெல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். நம்மளோட இந்தியாவில் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அஸ்ஸாம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, வெஸ்ட் பெங்கால் இந்த இடங்களெல்லாம் இந்த கிரகணம் தெளிவாக தெரியும். நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களாலையும் இந்த கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியும். இந்த கிரகணம் நம்மளோட இந்தியாவில் 5:30 மாலை 5:30லேருந்து 6:47 வரைக்கும் நல்லா கிளியராகவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பூமி, சூரியன், சந்திரன் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது கிரகணங்கள் ஏற்படும். பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும் பொழுது சூரிய கதிர்கள் நிலவை போய் அடையாமல் பூமி தடுத்துரும். பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இப்போது நடக்கக்கூடிய இந்த கிரகணம் ஒரு முழு சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால பூமியுடைய நிழல் முழுமையாக சந்திரனை மறைக்கும். இதில் ஒரு மேஜிக் என்ன அப்படின்னா, பூமியுடைய நிழலால் சந்திரன் இருளாக மாறாமல் அதுக்கு மாறாக சந்திரன் ஒரு இரத்த நிலவு போல் காட்சியளிக்கும். அதாவது நல்லா செக்கச்செவேன்னு சிவப்பு கலரில் மாறிடும். இதை தான் நம்ம பிளட் மூன், இரத்த நிலவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகணத்தினால பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகணத்தை எல்லாராலையும் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய மக்களுக்கு. ஆனால் கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் கிரகணம் அப்படின்னாலே காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் சில விஷயங்கள் செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு நம்மளை சொல்லி வச்சுருக்காங்க. அதில் சில விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம குழந்தைக்கும் சேஃப்டி அப்படிங்கிறதுனால அதை நம்ம செய்கிறதுனால குறைஞ்சி போக போகிறதில்ல. அதுவும் சிம்பிளாக நம்ம தேவையில்லாமல் அந்த நேரத்தில் வெளியே சுத்தாமல் வீட்டில் இருக்கணும் அப்படின்னும் போது அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது. கிரகணங்கள் அப்படின்னாலே நம்மளுடைய அந்த ரேடியேஷன், சூரிய கதிருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எதிர்மறை ஆற்றலும் அதிகமாக இருக்கும். இதனால் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். வீட்டில் சமைச்ச நல்ல காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். ரொம்ப நான்வெஜ் ஐட்டம், ஆயிலி ஐட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சதாக சாப்பிடாம சுண்டல், காய்கறி, பழம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இதை தவிர்த்து நம்ம சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கவே கூடாது, திரும்பி கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற கட்டுக்கதைகளெல்லாம் நம்ப வேண்டாம். தாராளமாக சாப்பிட்லாம், நல்லா தண்ணீர் குடிக்கலாம். உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கலாம், நல்லா அசந்து தூங்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் கை கால் கூட அசைக்கக்கூடாது, அப்படியே கட்டி போட்ட மாதிரி படுத்திருக்கணும், அசைஞ்சால் குழந்தைக்கு பாதிப்பு வரும் கிரகணத்தப்போ அப்படின்னு என் மாமியார் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கட்டுக்கதைகள். தாராளமாக நீங்கள் திரும்பி படுத்து தூங்கலாம். ப்ரெக்னென்சியில் லெஃப்ட் சைட் படுக்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். திரும்பி படுக்கணும்னா எழுந்து உட்காந்து திரும்பி படுக்கணும். இதை தவிர்த்து நம்ம கை கால் கட்டி போட்ட மாதிரி படுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சிஸ்டர். தாராளமாக மொபைல் யூஸ் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச இறைவனை வழிபடலாம். எதெல்லாம் செஞ்சு உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். தேவையில்லாமல் வெளியே போவேன்னா, முக்கியமான தேவைகள் இருந்துச்சுன்னா தாராளமாக வெளியே போயிட்டு வரலாம். வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் கட்டி வச்சுருந்தாலும் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். கிரகணம் முடிஞ்ச உடனே வீடு க்ளீன் பண்ணணும், குளிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கர்ப்பிணிகளாக இருக்கும்போது இந்த மாதிரி இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறது, டைமில் போயிட்டு குளிக்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம். நார்மலாக உங்கள் ரொட்டீனில் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை போல் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.